ஹாய். இந்த வீடியோவில் வந்து எக்கனாமிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பொருளாதாரத்தின் இயல்புகள், அதில் வந்து 9th லெசன் ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து மேம்பாட்டை அறிவும், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை இது படிக்கணும் கண்டிப்பாக. ஸோ வந்து பொருளாதார மேம்பாட்டிற்கான குறியீடுகள் வந்து மொத்தம் 4 இது இருக்குது. நிகர நாட்டு உற்பத்தி NNP, தனிநபர் வருமானம் PCI, வாங்கும் திறன் சமநிலை PPP, மனிதவள மேம்பாட்டு குறியீடு HD. இது எல்லாமே வந்து முதன்மையான குறியீடுகள். ஒரு ஆண்டில் ஒரு வருஷத்தில் நாட்டில் புவியியல் எல்லைக்குள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அடுத்து நிகர நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்தி தான் வந்து தேசிய உற்பத்தியினுடைய உண்மையான அளவாக கருதப்படுது. இது நாட்டு வருமானம் என்றும் அறியப்படுகிறது. தனிநபர் வருமானமே நாட்டின் மேம்பாட்டை அளவிட சிறந்த குறியீடு. அடுத்து தலா வருமானம். தலா வருமானங்கிறது வந்து நாடுகளின் வளர்ச்சியினை ஒப்பிட்டு மொத்த வருவாயை கணக்கிடுவது ஒரு பயனுள்ள நடவடிக்கையாக இருக்க முடியாது. அதனால தான் தலா வருமானத்தை இது ஒவ்வொரு நாட்டிலும் பல்வேறு வித மக்கள் தொகை இருக்காங்க. அதனால் நாட்டினுடைய மொத்த வருவாயை ஒப்பிட்டு சராசரி தனிநபர் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது என்று சொல்ல முடியாது. அதனால தான் நாட்டில் உள்ள மக்களை விட வேறொரு நாட்டில் உள்ள மக்களிடையே அதிக வருமானம் உள்ளதா அப்படின்னு பார்க்குறதுக்கு தலா வருமானத்தை கணக்கிட மொத்த வருமானத்தை நாட்டின் மொத்த மக்கள் தொகைக்கால் வகுக்கிறாங்க. ஸோ சராசரி வருவாயே தலா வருமானம்னு சொல்கிறோம். அடுத்து தலா வருமானம். உலக வங்கி வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க 2017-2018. அதில் வந்து $1005 கீழே இருந்துச்சுன்னா குறைஞ்ச வருவாய், $12,235 மேலே இருந்துன்னா உயர்ந்த வருவாய், 1006 $3955 இருந்த குறைந்த நடுத்தர வருவாய், 3956 $12,235 இருந்துச்சுன்னா உயர் நடுத்தர வருவாய். அடுத்து வாங்கும் திறன் சமநிலை. இதில் வந்து இந்தியா 3வது இடத்துல இருக்குது, சீனா தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது, அமெரிக்கா 2வது ப்ளேஸில் இருக்குது. அடுத்து மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கும் மனித வளங்கள் வந்து அவசியமாக இருக்குது. உற்பத்தி துறையில் பயன்படுத்தக்கூடிய மனித வளங்களை கொண்டிருக்கும் மக்களையே மனித வளம் என்ன அப்படின்னு சொல்கிறோம். மனித வள மேம்பாடுங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய உடல் திறன், மனத்திறன் மற்றும் சுகாதார திறன்களை கல்வி, மருத்துவம் மற்றும் பயிற்சியின் மூலம் மேம்படுத்துவதாகும். அடுத்து இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தான் பொறுப்பு. இது வந்து புதுடெல்லியில் சாஸ்திரி பவனில் இருக்குது. அடுத்து நிலையான மேம்பாடு. நிலையான மேம்பாடுனா புதுப்பிக்கத்தக்க வளங்களை புதுப்பிக்க இயலும், லைக் எரிசக்தி. புதுப்பிக்க இயலாத வளங்களை புதுப்பிக்க இயலாது, லைக் நிலக்கரி, பெட்ரோல் இதெல்லாம். அடுத்து நிலையான மேம்பாட்டை அடைவதற்கு பொருளாதார, சமூக மற்றும் சுற்றுச்சூழல் தன்மையை சமநிலையில் வைத்திருக்கணும். தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் வந்து தென் மாநிலங்களில் 2வது இடத்தையும், தமிழ்நாட்டுடைய கல்வியறிவு தேசிய சராசரியை விட அதிகம். தமிழ்நாட்டின் உயர்கல்வி சேர்க்கையானது இந்தியாவில் மிக உயர்ந்ததாகும். இப்போ வந்து கல்வியறிவு விகிதம் 2011 பார்த்தோன்னா தமிழ்நாடு வந்து 80.09, இந்தியா வந்து 74.04. அதுவே பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு தலா எண்களில் 2011 பார்த்தா தமிழ்நாடு வந்து 996, இந்தியா வந்து 943. உயர்கல்வி சேர்க்கை வந்து நம்ம வந்து 44.3, இந்தியா வந்து 24.5. அடுத்து வந்து சூரிய சக்தி உற்பத்தி தொழிலில் வந்து இந்தியா வந்து வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. தமிழ்நாடு வந்து அதிக அளவில் சூரிய மின்தகடு அமைப்பு, அதாவது சோலார் பேனல் வந்து கொண்ட மாநிலமாக உள்ளது. இந்தியாவில் சூரிய சக்தி மூலம் அதிக மின்சாரம் உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் முன்னிலையில் உள்ளது. தமிழகத்தில் 2017 ஜூலை 31 வரை எவ்வளோ மெகாவாட் மின்சாரம் இதுவாச்சுன்னா 1697 மெகாவாட் ஆகும். அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 51Gயில் தான் வந்து காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வன உயிர்கள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரினங்களை பாதுகாக்கவும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டுள்ளனர். இது நம்ம அடிப்படை கடமைகளில் இருக்குது. அடுத்து வந்து இந்தியாவில் சுற்றுச்சூழல் சட்டங்கள் என்னென்னு பார்ப்போம். தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010, பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, வன பாதுகாப்பு சட்டம் 1980, நீர் பாதுகாப்பு சட்டம், அதாவது மாசுபடுதலை தடுக்கிறதுக்கான சட்டம் 1974, வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972. வன பாதுகாப்பு சட்டம்னா 80, வன விலங்குனா 72.
அடுத்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சின்னு பார்த்தோன்னா, இது வந்து இந்த அன்சர்டன் க்ளோரி இந்தியா அண்ட் இட்ஸ் கான்ட்ரடிக்ஷன் புத்தகத்துலேருந்து நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென் அவங்க புக்கிலேருந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு குறைந்த காலகட்டத்தில் மிக விரைவான வளர்ச்சியை எட்டியிருக்கு. வறுமை, அடிப்படை வசதி, சமத்துவமின்மை போன்ற மோசமான நிலையிலிருந்து வேகமாக தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கு. இது தற்கால தமிழ்நாட்டில் வந்து துணிச்சலாக சமூக நலத்திட்டங்களை முன்னெடுத்தது. அனைத்து பள்ளிகளிலும் மதிய உணவு வழங்கும் திட்டம், சுகாதார மையங்கள், சாலை வசதிகள், பொது போக்குவரத்து, குடிநீர் வசதி, மின் இணைப்பு வழங்கல் போன்ற பல திட்டங்களை குறிப்பிடலாம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்குது. தேங்க்யூ.